இன்னொரு சைடு வந்து என்ன சொல்றேன்னா, திருச்சி வந்து எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு நேரு வந்து ரொம்பவே பெருமையா சொல்லுவாரு. அந்த கோட்டை வந்து யாதுன்னு சொல்லி பாத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த சுற்றுப்பயணத்தை வந்து திருச்சியில இருந்தே தொடங்குறாங்கன்ற ஒரு டாக். இல்ல அப்படின்றதுக்காக they are targeting entire தமிழ்நாடு. They are not targeting திருச்சி alone. திருச்சின்னும் போது அது ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கணும், மையப்பகுதியா இருக்கணும் அப்படின்றது தான் அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து அடுத்தடுத்து அந்த அடுத்த நாள் வந்து டெல்டா, அடுத்த வாரம் டெல்டா பகுதிக்கு போறதா இருக்கட்டும் அப்படின்ற இதெல்லாம் சரியான விஷயம் தான். அது திருச்சியை மட்டுமே திருச்சியை கைப்பற்றி என்ன பிரயோஜனம்? அது ஒரு ரீசனா இருக்காது. தமிழகத்தோட மையப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்குமே அப்படின்னு சொல்லி தான் அது. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு 10% ஓட் பேங்க் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மாநாடுகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த சுற்றுப்பயணம் முடியும் போது அது ஒரு 25 ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து இருக்குமா? ஏன் அதிகமாக இருக்குது வாய்ப்பா இருக்கிறது? இன்னும் அதிகமாகும் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரையும் யாராலுமே விஜய்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு ப்ராப்பரா கணிக்க முடியாது. அவங்களுக்கு வேணா தே மே ஹேவ் அ டேட்டா. யாரு தாவேக்க வேணா உங்கள்ட்ட டேட்டா இருக்கலாம். மற்ற எல்லாருமே தன் சுய விருப்பம் இருக்குல்ல, தான் சார்ந்திருக்கிற கட்சி பாதிக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் வச்சுதான் அவருக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. டிஎம்கே காரங்க பேசினா என்ன பண்ணுவாங்க, என்ன விஜயகாந்த் மாதிரி ஒரு 5% அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூட்ரலா இருக்கிற ஜேர்னலிஸ்ட் ஒரு 20 to 25%, 30% அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களே வந்து ஒரு சில கருத்து கணிப்புகள் விஜயை வந்து புகழணும் அப்படின்றதுக்காகவே அவன் அள்ளி விடுறது. அதனால யார் ஹூவர் இட் இஸ், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில யாருமே சரியான அந்த அமௌண்ட் யார்கிட்டயுமே கிடையாது. மேபி பை ஜனவரி டிசம்பர் எண்ட் இவருடைய ஃபர்ஸ்ட் அந்த சுற்றுப்பயணம் முடியுதுல்ல, அந்த டைம்ல வந்து அப்ப அந்த நேரங்கள்ல ஒரு கருத்து கணிப்பு வந்துன்னா அது மட்டும்தான் ரொம்ப சரியான கருத்து கணிப்பா இருக்கு. ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேஸை முடிச்சிடறாரு. முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஜனவரிக்கு அப்புறம் ரெண்டாவது ஃபேஸ், அதுக்கு அடுத்தது 3 மாசம் தான் இருக்குது. அப்ப இன்னும் கேம்பெயின் இன்டென்சிஃபை பண்ணும். அப்ப டிசம்பர்ல நம்மளுக்கு ஒரு 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 ரஃப்பான ஒரு கால்குலேஷன் தெரியும் எந்த பக்கம் இந்த ஓட்டர்ஸ் போறாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே we cannot take that.